அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் பிறந்துவிட்டது. இன்று மார்கழி முதல் நாள். மார்கழி மாதம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது திருப்பாவை, திருவெம்பாவை. 4 சமய குரவர்களுள் ஒருவரான மாணிக்க வாசகரால் சிவபெருமான் மீது அருளி செய்யப்பட்ட தெய்வீக நூல்தான் திருவெம்பாவை. இந்த நூல்ல 30 பாடல்கள் இருக்கு. மார்கழி மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்கள் வீதம் நம்ம சிவபெருமானை நோக்கி மனமுருக இந்த பாடல்களை பாடும்போது நமக்கு சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அந்த வரிசையில இன்று திருவெம்பாவையினுடைய முதல் பாடல் உங்களுக்காக இதோ. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இதுதான் முதல் பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா, அதாவது ஆரம்பமும் முடிவும் இல்லாத மிக பெரும் அருட்கருணையாக ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் இங்கு வாழ்த்தி பாடி கொண்டிருக்கிறேன். நீங்களெல்லாம் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய காது செவிடாயிடுச்சா? உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் உணர்ச்சியற்று போயிடுச்சா? யாருக்குமே நான் பாடக்கூடிய பாடல்கள் கேட்கவில்லையா? பக்தர்களே எழுந்து வாங்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிவபக்தை, அதாவது மிக சிறந்த சிவபக்தை ஒருத்தி மாணிக்க வாசகர் சிவபெருமானை நோக்கி, மகாதேவரை நோக்கி பாடல்களை உருகி உருகி பாடுவதை கேட்டுக்கிட்டு படுக்கையிலிருந்து கூட எழும்ப முடியாம, அதாவது மெய்மறந்த நிலையில பக்தியின் பெருக்கால விம்மி விம்மி ஆனந்த கண்ணீர் விட்டு அழுது படுத்து கிடக்குறாங்களாம். இது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பரவசமான உணர்வு. இந்த உணர்வை அனுபவிப்பதற்காக என்னோட சேர்ந்து சிவபெருமானோடைய புகழை வாழ்த்தி பாடுவதற்காக பக்தர்களே எல்லோரும் வாங்க, சிவனருள் பெறுங்க அப்படின்னு மாணிக்க வாசகர் நம்ம எல்லாரையும் அழைக்கிறாரு. அடுத்த பதிவில் அடுத்த பாடலும் அதற்குரிய விளக்கத்தையும் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்.